ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நார்த் கர்நாடகால இருக்கிற பாகல்கோட்டையில இருக்கோங்க. பாகல்கோட்டையோட பழைய பஸ் ஸ்டாண்ட் இதுதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். வெளியூர்களுக்கு போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிற்கும். மொஃபசில் பஸ் ஸ்டாண்டு. இந்த வீடியோல நாம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாமே டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதோட உங்களுக்கு லாட்ஜிங் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்த் கர்நாடகால இருக்கிற பாகல்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில இருக்கோம். நாம காலையில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூடல் சங்கமா போயிட்டு இப்ப ரிட்டர்ன் ஜர்னி போயிட்டு இருக்கோம். கூடல் சங்கமால இருந்து பாகல்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் நோக்கி. கூடல் சங்கமா பசவண்ணா அவர்களோட ஐக்கிய ஸ்தலங்க. நம்ம ஊர்ல வள்ளல் பெருமானார் எப்படி நம்ம வடலூர்ல சத்தியஞான சபை எவ்வளவு ஃபேமஸ், அதே மாதிரி இங்க பசவண்ணா அவர்கள் ஐக்கியமான கூடல் சங்கமா ரொம்ப ஃபேமஸ். நம்ம கிருஷ்ணா நதியும் மலப்பிரபா நதியும் கூடுற இடத்துலதான் அந்த கோவில் இருக்கு. சங்கமேஸ்வர் கோவிலும் பசவண்ணா அவர்களோட ஐக்கிய ஸ்தலமும். அதை பார்த்துட்டு இப்ப நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் வழியா பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டையும் ஒரு கிளான்ஸ் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப். சோ இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமே இருக்குங்க. சூப்பரா ஒரு பிளான்டு டவுன்ஷிப் மாதிரி கட்டியிருக்காங்க. பாகல்கோட்டை நவநகர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மரங்கள் எல்லாம் நட்டி சூப்பரா பண்ணிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற வழியில தான் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த வீடியோல ரயில்வே ஸ்டேஷன், பழைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். மக்களே, பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டோட வியூ பாருங்க. சோ இந்த பக்கம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆப்போசிட் சைடு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கூடல் சங்கமா போற பஸ் எல்லாம் இங்கதாங்க நிக்கும். நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் KSRTCயோட ஒரு டிவிஷன். மக்களே, நம்ம வடமேற்கு பகுதிகளில் இருக்கிற பஸ்ஸஸ்க்கெல்லாம் NWKRTC தான் வச்சிருக்காங்க. நம்ம பீடர் போயிருந்தோம் தெரியுமா, அங்க KKRTCன்னு இருந்துச்சுங்க, கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சோ இப்ப வாங்க நம்ம போய் பாகல்கோட்டையில இருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கு, அதோட வெளியே லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நாம வெளியே இருக்கிற ஒரு லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு, இது எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். மக்களே, கர்நாடகால பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே பஸ் டிப்போவும் இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க, ஃபுல்லா ராஜஹம்சா பஸ்ஸஸ், ஸ்லீப்பர் பஸ்ஸஸ், NWKRTC பஸ்ஸஸ், மெயின்டெனன்ஸ் டிப்போ எல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே இருக்கு. கலர் கலரா இருக்கு பாருங்க. நம்ம ஊரு சவுத்ல கர்நாடகா சாரிக்கு இந்த மாதிரி ரெட் கலர் பஸ் தான் பாத்திருப்பீங்க, அல்லது ராஜஹம்சா, அம்பாரி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இங்க நார்மல் கர்நாடகா சாரிகை பஸ்ஸே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. கிரீன் கலரு, ப்ளூ கலருன்னு நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 8, 9, 10 பிளாட்ஃபார்ம்ஸ். இங்க இருந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போறதுக்கு பஸ் இருக்குன்னா கட்லி, மட்டி, பென்னூரு இங்கெல்லாம் போற பஸ் இருக்கு. கூடல் சங்கமா போற பஸ், கடக் போற பஸ் இதெல்லாம் இங்கதான் நிக்குது. அட்லீஸ்ட் இங்கேயாவது இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, கன்னடத்திலயும் எழுதியிருக்காங்க, அந்த அளவுக்கு பரவாயில்ல. நம்பர் 9 பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதாமி, பன்சங்கரி போற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்குங்க. பாதாமியில தான் சாளுக்கியா கிங்டமோட கேவ் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. பனசங்கரியில ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் சுத்தி பார்க்கறதுக்கு. ஸோ நீங்க பாகல்கோட்டை வந்தா கூடல் சங்கமா போகலாம், பாதாமி போகலாம், பனசங்கரி கோவில் போகலாம். ஸோ இது ஷிரூர், அதுக்கப்புறம் சில்கேரி கிராஸ், இந்த மாதிரி குலேட்குடா ரூட்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி அவ்வளவா தெரியல. பட் பாதாமி, அதுக்கப்புறம் பனசங்கரி இது இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ மோஸ்ட்லி பாகல்கோட்டையில் இருக்கிற டூரிஸ்ட் இடங்களுக்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் 8, 9, 10 பிளாட்ஃபார்ம் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எவ்வளவு நீட்டா ஒயிட் டாப்பிங் எல்லாம் போட்டு
எவ்வளோ ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட்ஸு. கர்நாடகாவில் பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், பஸ்ஸோட குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நாம் லாஸ்ட் வீடியோவில் கூடல் சங்கமாக போயிட்டு வந்தோங்க. கரெக்டாக இன்னைக்கு கூடல் சங்கமாக போயிட்டு வர்றதுக்கும் அப்படியே மழை கட்டிட்டு எப்படி இருக்கு பாத்துங்களேன் கிளைமேட்டு. அப்படியே புயல் காத்து மாதிரி சொலந்து காத்து வீசிட்டு வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம பசவண்ணா குரு அவர்களோட புண்ணியஸ்தலம் இருக்கிற ஏரியா கூடல் சங்கமம். பசவண்ணா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி வள்ளல் பெருமானாரோ ராமலிங்க அடிகளாரோ சோசியல் ரிஃபார்மர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மர், அந்த மாதிரி கர்நாடகால பசவண்ணா அவங்க வந்து சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மர். அவங்களோட ஐக்கிய ஸ்தலம் தான் வந்து கூடல் சங்கமால இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க, ஓகேவா? இப்போ வாங்க பிளாட்ஃபார்ம்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. மணி வந்து ஒரு 5:45 தாங்க ஆகுது. பட் வானம் மேகமூட்டமா இருக்கிறதுனால ஃபுல்லா இருட்டுச்சுங்க. ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், என்கொயரி கவுண்டர்ஸ் எல்லாம் இந்த சைடு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள டிஃபன் ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பட் இருக்கிற குட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோடவும் இருக்குங்க. இந்த எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல உங்களுக்கு அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. இந்தியா ஒன் ஏடிஎம் இருக்கு உள்ள, அங்க இருக்கு பாருங்க எக்ஸிட்ல. இதுதான் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் இருக்கிற ஏரியாங்க. 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் எல்லாம் இருக்கு. ஆட்டோஸ் எல்லாம் உள்ளே நிக்குது பாருங்க. 24/7 ஆட்டோ கிடைக்குங்க. இந்த பக்கம் எக்ஸிட், 2 பக்கமே எக்ஸிட் ஆகுது பஸ். எங்க வேணாலும் என்டர் ஆகி எங்க வேணாலும் எக்ஸிட் ஆகும் போலங்க. அடி மின்னல் தாக்கிட்டு இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்களா கிளைமேட், சூப்பரா. மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை வர்றதுக்குள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கணும், இல்லாட்டி வீடியோ பண்ண முடியாது. மக்களே, இங்க பாருங்க எல்இடி கிளாஸ்ல அழகா உங்களுக்கு வருது. பாதாமி, ஹைதராபாத், முட்டட் பிபால் இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ். இங்கிலீஷ் அண்ட் கன்னடத்துல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். டைமிங்ஸ், பிளாட்ஃபார்ம் நம்பரோட. நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு இல்லையா? பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். சரியான கூட்டங்க. எல்லா பஸ்ஸஸ்க்கும் சரியான கூட்டம். ஈவினிங் டைம் நாம எடுத்துட்டு இருக்கிறதுனால காலேஜ் ஸ்கூல் பசங்க எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போற நேரம்ல, அதனால எல்லா பஸ்ஸஸுமே ஃபுல்லா போகுது. மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இருந்து தான் வந்து உங்களுக்கு பெங்களூரு, மைசூரு, தும்கூரு, பல்லாரி, சித்ரதுர்கா, அதாவது சவுத் பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இருந்து தாங்க போகுது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து ராய்ச்சூர் ரூட். ராய்ச்சூர் வந்து ஈஸ்ட் கர்நாடகா. அது வந்து ஷிரூர், கர்னூல், ஹைதராபாத், மந்த்ராலயம் எல்லாம் ஆந்திரா ஈஸ்டர்ன் சைடு போற ரூட் ராய்ச்சூர் வழியா. ஸோ அதெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து கிளம்புது. அதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ்ங்க, பாகல்கோட்டைக்குள்ள ஓடுற டவுன் பஸ்ஸஸ். மக்கள் இங்க பாருங்களா, அழகா தள்ளு வண்டியில கொண்டு வந்து லக்கேஜஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸஸ்ல. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்ல அழகா இந்த மாதிரி லக்கேஜ் வைக்கிற ஐடியா வந்துருச்சுங்க. எல்லா ஊர்லயுமே, எல்லா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லயுமே வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அதனால இப்போ எல்லா ஊர்லயும் டிரான்ஸ்போர்ட் பண்ற கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்லயும் லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டியும் சேர்த்து வந்துருச்சு. நல்லது தானே பேசஞ்சர்ஸ்க்கு. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இங்கிருந்து வந்து உங்களுக்கு கல்புர்கி, ஹைதராபாத், ஷாப்பூர் இங்கெல்லாம் போற பஸ் இருக்கு. பசவன், பாகேடி, அல்மாட்டி டேம். அல்மாட்டி டேம் பார்க்கலாம்னு நினைச்சோங்க. பட் ஆனா வந்து மழை பயங்கரமா வர மாதிரி இருக்கு. அதனால போயிட்டு வர்றது வந்து கஷ்டம். எங்காவது போய் நைட் நேரம் தெரியாத ஊர்ல மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, சம்பவம் ஆயிடும். அதனால நம்ம அல்மாட்டி டேம் ஸ்கிப் பண்ணியாச்சு. சரியான மின்னலரி, எப்ப வேணாலும் வந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆகும் போல. இங்க பாத்தீங்களா, ஆட்டோ உள்ளேயே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறாங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. இங்கிருந்து பாத்தீங்கன்னா கட்டன்கிரி கிராஸ், பிடார், விஜயபுரா, சோலாப்பூர், பூனா, மும்பை. இங்கிருந்து நார்த் போற பஸ்ஸஸ் எல்லாம் போதுங்க, மகாராஷ்டிரா போற பஸ்ஸஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து கோவா போற பஸ்ஸஸ் இருக்குங்க. வாஸ்கோ, மட்கான், பாண்டா, மப்பாசா,
பெல்காவி, பனாஜி, வரேவா. பெல்காவில இருந்து உங்களுக்கு பெல்காவி ரூட்ல பாகல்கோட்டையில இருந்து கோவாக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் நம்ம பீஜாப்பூர்ல இருந்து வந்தபோது இந்த கட்டன்கரை கிராஸ்ல இருந்து கடம்பா பஸ் தான் நமக்கு நடுராத்திரி ஏத்திட்டு வந்தாங்க பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு. இல்லாட்டி சம்பவம் ஆயிருக்கும். அடுத்து 5th பிளாட்ஃபார்ம்ல மிராஜ், சாங்லி, பூனா, மும்பை. இதுவும் வந்து நார்த் போற பஸ்ஸஸ் தான் கட்டன்கிரி கிராஸ் வழியா ஜம்கண்டி ரூட்ல. ஸோ பக்கத்துல இருக்கிற கோவா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. மக்களே இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து ஹுபலி ரூட் போற பஸ்ஸுங்க. அதுவும் கட்டன்கரை கிராஸ் வழியா தான். இங்க வந்து உங்களுக்கு ஹுப்ளி, தாவணகிரி, தார்வாடு, கார்வார், ஹாவேரி, கோவா பார்டர்ல இருக்கிற ஊர்கள் இதெல்லாம். பட்கல், கும்தா, குந்தாபுரா, உடுப்பி, மங்களூர், தர்மஸ்தலா, துளுநாடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஏரியா போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. மக்களே பஸ் ஸ்டாண்ட்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வெளியே போயிட்டு லாட்ஜஸ், சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் எங்க இருக்கு, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க போவோம். மக்களே பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட் ஏரியாலே உங்களுக்கு வந்து 2 வீலர் பார்க்கிங், ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குல்ல. இங்க பாருங்க, ஃபுல்லா ஆட்டோஸ் உங்களுக்கு வெளியே வந்துனேவே இருக்கும். சிட்டிக்குள்ள எங்க போறதுனாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, புது பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்குங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளீனாவே மெயின்டைன் பண்ணுவாங்க இங்க பாகல்கோட்டையில, கர்நாடகாலெல்லாம். ஸோ இப்போ நாம வெளியே போகிறோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ், இங்க பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ், டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் லைனா இருக்குங்க. ஆப்போசிட்ல காமதேனு பேக்கரின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ லாட்ஜ் வந்து அங்க ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஒரு லாட்ஜ் இருக்கு. நாம ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து இந்த சைடு இருக்குங்க. லாட்ஜ்னு போட்டிருக்காங்க, மற்ற பேரெல்லாம் வந்து கன்னடத்துல இருக்குங்க. அதனால நான் தங்கி இருக்கிற லாட்ஜோட பேரே தெரியலீங்க. ஒரு பேச்சுக்காவது இங்கிலீஷ்ல எழுதியிருக்கலாம் அவங்க. லாட்ஜுங்கிற வேர்டு மட்டும்தான் இங்கிலீஷ்ல இருக்கு, மற்ற எல்லாமே கன்னடத்துல தான் இருக்கு. அநியாயம் பண்றாங்க. பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் ஏரியாங்க. என்ட்ரன்ஸ் வெளியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃபன் ஷாப்ஸ் இருக்கும். ஆப்போசிட்ல தினேஷ் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்னு இருக்கு பாருங்க. சாய்வாலான்னு ஒரு குட்டி டீ கடை வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம நடுராத்திரி வந்தப்போ இங்க தாங்க குடிச்சோம், டீ குடிச்சோம். என்னடா பண்றதுன்னு பார்க்கும்போது கொஞ்ச நாள் விடிகிற வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாயெல்லாம் குடிச்சிட்டு நல்லா அட்வென்ச்சரா இருந்துச்சுங்க. நம்ம விஜயபுரால இருந்து நைட் நேரம் பாகல்கோட்டை வந்தது. 2 பஸ் மாறி வந்தோம். கட்டன்கரை கிராஸ்ல இறங்கி நல்ல வேலை நம்ம கடம்பா கோவா கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு. இல்லாட்டி சம்பவம் ஆயிருக்கும். 2 மணி நேரம் நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கணும். இந்த பக்கம் சாய் ரூட்ஸ், சாய் கடைங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்கள்லாம் இருக்கு பாருங்க. இப்ப நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மக்களே, ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்கும். போற வழியில அப்படியே என்னென்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. லாட்ஜ் அங்க ஒண்ணு இருக்கு, கிருபா லாட்ஜ் அப்படின்னு ஒரு லாட்ஜ் இருக்கு. இந்த சந்துக்குள்ளேயே ஒரு லாட்ஜ் இருக்கு. லாட்ஜ்னு போட்டிருக்காங்க பாருங்க. மத்ததெல்லாம் வந்து கன்னடத்துல தான் இருக்கு. லாட்ஜோட பேர் கன்னடத்துல இருக்கு, லாட்ஜுங்கிற வேர்டு மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கு. வெளியூர்காரங்க வந்தா லாட்ஜ்னு படிச்சுட்டு போய்க்க வேண்டியதுதான். லாட்ஜ் பேர் எல்லாம் தேவையில்லை. லைனா பஸ்ஸஸ் வருது பாருங்களா. ஃபுல்லா கேகேஆர்டிசி பஸ்ஸஸ் தான். மேங்களூருக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. மேங்களூருக்கு, கோவாக்கு, மகாராஷ்டிராக்கு, கோவாக்கு நல்ல கனெக்டிவிட்டி. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வெளியவே வந்து உங்களுக்கு சுகாமா டூரிஸ்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. டிராவல்ஸ், பிரைவேட் பஸ்ல போகணும்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேர்லயே ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காங்க, கணேஷ் டிராவல்ஸ். கிருபா லாட்ஜ் மேல இருக்குங்க. ஸோ வெளியே ஒரு ஏடிஎம் இருக்கு, கனரா பேங்க் ஏடிஎம். கர்நாடகால எங்க போனாலும் புனித் ராஜ்குமார் அவர்களோட பிக்சர் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க.
கன்னட மக்களோட ஸ்வீட் ஹார்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி கடவுள் வந்து சீக்கிரம் எடுத்துட்டாரு புனித் அண்ணாவை. பட் இன்னுமே வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படியே கருக்கள் போட்டுட்டே இருக்கு. எந்த நேரம் வேணாலும் மழை வரும் போல. அதுக்குள்ள நாம போய் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு வந்துருவோம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில இங்க இருக்கு பாருங்க, ஹோட்டல் ஆராதனா டீலக்ஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். இதுவும் நல்லா இருக்கு. நாம ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து 500 rupees கேட்டாங்க. டார்மிட்ரினா 300 rupees. இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில இருக்கு ஹோட்டல் ஆராதனா. மக்களே, ஆராதனா டீலக்ஸ் லாட்ஜ் பக்கத்திலேயே வந்து ஹோட்டல் நியூ ஆராதனா ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க. பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. ஏடிஎம் இல்லைங்க, சாரி, பேங்க் மட்டும்தான் இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. ஜோளத்து ரொட்டின்னு சொல்லுவாங்க, சோளத்துல செய்யற ரொட்டி. அது இங்க ஃபேமஸ் நார்த் கர்நாடகால. எல்னி கடை, அதுக்கப்புறம் ஹோட்டல் 2 வச்சிருக்காங்க. ஃபுல்லா கன்னடத்துல எழுதியிருக்காங்கப்பா. இந்த மாதிரி தான் இருக்குங்க ஊட்டா மீல்ஸ். ஒரு பிரதர் கிட்ட லிஃப்ட் கேட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. இங்க பாருங்க, உடுப்பி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. இங்கேயும் ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் வெளியவே அவைலபிளா இருக்கு. பாகல்கோட் ரயில்வே ஸ்டேஷன் வெல்கம்ஸ் யூ, சவுத் வெஸ்ட் ரயில்வேங்க. கன்னடத்துல, ஹிந்தில, இங்கிலீஷ்ல எழுதி இருக்காங்க. வாங்க உள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல பாகல்கோட் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்துன்னேவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கேண்டீன் எல்லாம் இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்ட்ஸும் வெளியவே இருக்கு. அழகா ஒரு மக்களே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியா ரேம்ப் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ உள்ள வந்துன்னே பாத்தீங்கன்னா வீல் சேர் இஸ் அவைலபிள் வித் ஆன் டியூட்டி டிக்கெட் எக்ஸாமினர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ள வந்துன்னே பார்த்தீங்கன்னா ஏடிவிஎம் மெஷின்ஸ் இருக்கு. யூடிஎஸ் ஆன் மொபைல் ஆப் இருந்துச்சுன்னா நாம அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் இதுலயே புக் பண்ணிக்கலாம். இப்போ ரயில் ஒன் ஆப்னு வந்துருச்சுங்க. இங்க இருக்கு பாருங்க. இப்போ யூடிஎஸ்க்கு பதிலாக ரயில் ஒன் ஆப் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. எல்லாமே இருக்குமா ரயில் ஒன் ஆப்ல. 3% டிஸ்கவுண்ட் ஆன் அன்ரிசர்வ் டிக்கெட் புக்கிங் ஆன் த ரயில் ஒன் ஆப். சூப்பர்ல. One app for reserved tickets, unreserved tickets, platform tickets, season passes and more, all at your fingerprint. Download now on Android Play Store and iOS App Store nu kuduthirukanga. This offer will be effective on 14th January. So already irukங்க. இன்னும் ரயில் ஒன் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. நானுமே இன்னும் டவுன்லோட் பண்ணல. வா, இங்க பாருங்களா, பாகல்கோட் ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு மேப்பே கொடுத்துருக்காங்க. செம மாடர்னா கட்டியிருக்காங்க. இங்க ரயில்வே டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் நம்பர்ஸோட. இது வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பாகல்கோட் ஸ்டேஷன், இந்தியன் ரயில்வேஸ் வெல்கம்ஸ் ஆல் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது டிக்கெட் கவுண்டர் இருக்கிற ஏரியாங்க. 3 டிக்கெட் கவுண்டர், அதுக்கப்புறம் திவ்யங்ஜன் டிக்கெட் கவுண்டர்னு ஒன்று இருக்கு. சூப்பரா ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்களா. வெரி நைஸ். இந்த பக்கம் என்கொயரி கவுண்டர் இருக்கு, சஹயோக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ல எல்லாம் இருக்கிற மாதிரியே அழகா டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எங்க இருக்கு, ஸ்டேஷன் மேனேஜர் ரூம் இருக்கு, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ், விஐபி லான்ச், லேடிஸ் வெயிட்டிங் ஹால், ஜென்ட்ஸ் வெயிட்டிங் ஹால், பார்சல் ஆஃபீஸ், ஃபுட் ஓவர் பிரிட்ஜு, ரெஸ்டாரண்ட்டு, ஏசி வெயிட்டிங் ஹால், எல்லாத்துக்குமே நீட்டாக டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க.
வெரி நைஸ். பாகல்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மக்களே. நம்ம ஊர்ல எப்படி ஆவின் மில்க் பார்லர் இருக்குமோ, இங்க வந்து நந்தினி மில்க் பார்லர் வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லா பக்கமுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ரூம்ஸ், லான்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கிளாக் ரூம் இங்கேயும் நான் பார்த்த மாதிரி தெரியலைங்க. ஸோ பாகல்கோட்டை வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வச்சுட்டு வெளியே போய் சுத்தி பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல கூட நான் கிளாக் ரூம் பார்த்த மாதிரி இல்ல. இது வந்து வெயிட்டிங் ரூம், ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இப்பதான் வந்து மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனை. அதனால ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கு. இங்க பாருங்களா, மாடர்ன் ரெஸ்டிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ், தண்ணிக்கான பைப்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து ரிட்டையரிங் ரூம் இருக்கிற மாதிரி தெரியல. வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், ரிட்டையரிங் ரூமும் நான் பார்த்த மாதிரி தெரியல, கிளாக் ரூமும் பார்த்த மாதிரி தெரியல. சோ டூரிஸ்டா வர்ற மக்களுக்கு வந்து இங்க ஸ்டே பண்றதுக்கு அல்லது பேக் வச்சுட்டு போய் பாக்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சோ அதனால இந்த வீடியோல வந்து உங்களுக்கு டீடைல்டா பக்கத்துல இருக்கிற லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். சோ உங்களுக்கு எங்க ஸ்டே பண்ணலாம், பட்ஜெட்ல எங்க ஸ்டே பண்ணலாம், கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல் எங்க இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ பாகல்கோட்டை வந்தா ஸ்டேக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோ ஒரு கைட் மாதிரி இருக்கும். ஸோ மக்களே, நம்ம பாகல்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோஸும் நிறைய இருக்கும். ஷேர் ஆட்டோஸும் இருக்கும், ரெகுலர் ஆட்டோஸும் இருக்கும். அண்ட் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இங்க. ஓகேவா? பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வெளியவே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகேவா? இங்க மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆப்போசிட்ல பஸ் இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டிக்கும் பிரச்சனையே கிடையாது பாகல்கோட்டையில. சரி வாங்க, லெட்ஸ் கோ பேக் டு பஸ் ஸ்டாண்ட். அங்க இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்களா? சும்மா அப்படியே நேஷனல் பிளாக் பட்டொலி வீசி பறக்குது நம்ம மூவர்ண கொடி. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. நாம எந்த ட்ரிப்லயும் இந்த அளவுக்கு வந்து நான் லிஃப்ட் கேட்டதே இல்லைங்க. இந்த ஊர்ல டவுன் பஸ்ஸஸ் கம்மியா, அதனால அங்கங்க வந்து லிஃப்ட் கேட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறோம். ஆட்டோ செலவு மிச்சம் தானே. பட்ஜெட் டிராவல் பண்ணோம்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தானே ஆகணும். ஸோ வாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பார்த்துடலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இன்னும் என்னென்ன லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நாம பாகல்கோட்டையில சந்தோஷ் ப்ரோ மீட் பண்ணோம். ஹாய் ப்ரோ. யூ ஆர் ஃப்ரம் முத்தேபியால். ஓகே. ಸೊ ಹೌ ಮಚ್ ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಫ್ರಮ್ ಹಿಯರ್? ಬಾಗಲಕೋಟೆಯಿಂದ ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ನಿಮ್ಮೂರು? 80 ಕಿಲೋಮೀಟರ್ ಆಗುತ್ತಾ? ಎಷ್ಟು ಅವರ್ಸ್ ಆಗುತ್ತೆ? 2 ಅವರ್ಸ್. ಸೂಪರ್ ಬ್ರೋ. ನೀವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನರ್ಸಿಂಗ್. ಸೂಪರ್ ಬ್ರೋ, ನೈಸ್ ಮೀಟಿಂಗ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. மக்களே, ஈவினிங் ஆனோடனே ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க, சாட் ஷாப்ஸ் எல்லாம் களை கட்டுது பாருங்க. பஸ் ஸ்டாண்டை சுத்தியும் நிறைய சாட் ஷாப்ஸ், ஜூஸ், சூப்பரா இருக்குங்க. குட்டி குட்டியா ஃபுட்ஸ், ஒரு சின்ன மினி ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு இந்த ஏரியாவே. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஈவினிங்ஸ்னே சொல்லலாங்க. நம்ம கரெக்டா கூடல் சங்கமம் போயிட்டு வந்துட்டு பாகல்கோட்டை டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வானம் வர்ணஜாலம் போட்டுட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் சன்செட் ஆகுது, ஒரு பக்கம் கிளவுட்ஸ், மழை லைட்டா தூரிட்டு
வேற லெவல் வைபா இருக்குங்க இன்னைக்கு பாகல்கோட்டை. எல்லா ஊர்லயும் பிள்ளைங்க இருக்காங்க. புள்ளிங்கோ டர்ரு புர்ருன்னு சவுண்டா போட்டுக்கிட்டு சீனை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஊர்ல. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. மதியம் எவ்வளவு வெயில் இருந்துச்சோ அதுக்கு இப்போ செம்ம சில்லுன்னு இருக்கு. இங்க ஒரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஏடிஎம் இருக்கு மக்களே. நம்ம ஊர் பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ஏடிஎம். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷூ ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பாட்டா ஷோரூம் எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் ஏரியா போல, பாகல்கோட்டைக்கோட ஷாப்பிங் ஏரியா. ப்ளூபெல் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு டிஎம்பி பக்கத்துலயே. இங்க நம்ம ஊர் டாஸ்மார்க் மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. என்னடா இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி நம்ம பேக்கரியில போய் ஆசையா வெஜ் பஃப் இருக்கான்னு கேட்டா எக் பஃப் தான் இருக்கு, வெஜ் பஃப் எல்லாம் இல்லைன்ட்டாங்க. அநியாயம் பண்றாங்க. என்ன செய்யறது? ஓரளவுக்கு இங்க பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கு, அது வரைக்கும் தப்பிச்சோம். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான். பியூர் வெஜ்ல நமக்கு இந்தியாலேயே வந்து பியூர் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு கோவா பஸ் கிளம்பிட்டு இருக்குதுங்க, இருங்க காமிக்கிறேன். கடம்பா பஸ், கோவா கவர்மெண்டோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். மக்களே இதுதான் கடம்பா பஸ்ங்க, கோவா கவர்மெண்டோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சூப்பரா இருக்குல்ல? இங்க டிரைவர் கண்டக்டர்ஸ் கூட பஸ்ஸோட கலர் மாதிரியே யூனிஃபார்ம்ங்க, ப்ளூ கலர்ல. ப்ளூ பேண்ட், ப்ளூ ஷர்ட், காக்கி கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க கடம்பா பஸ். குட்டி ஸ்டேட்டா இருந்தாலும் அதோட பஸ்ஸஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. பனாஜில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ராய்ச்சூர், பாகல்கோட்டை, ஹுபள்ளி இந்த மாதிரி நகரங்களை எல்லாம் கவர் பண்ணி ஆபரேட் பண்றாங்க மக்களே கடம்பா பஸ். திரும்பறக்கு வழி விட்டாதானே ஆகும். இங்க பாருங்க, கரெக்டா டேர்ன் பண்ற இடத்துல வந்து நகரவே முடியாத மாதிரி நின்னுட்டா பாவம், பஸ் எப்படி திருப்புவாரு டிரைவரு? மழை நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏதோ மழை காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில அப்படியே சம்மர்ல இருக்கிற மாதிரி கொளுத்திட்டு இருந்துச்சு. நைட் அப்படியே சும்மா சூப்பரா இருக்கு கிளைமேட். கணேஷ் வந்த ராசி போல நம்மள நாமளே புகழ்ந்துக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? இது வந்து வாஸ்கோல இருந்து முத்ததுபிகால் வரைக்கும் போறதுங்க. பெலகாவி, பாண்டா, பாகல்கோட்டை வழியா. அல்ட்ரா கடம்பா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், கோவா கவர்மெண்டோட பிரீமியம் பஸ்ஸஸ். ஓ, ஈவினிங் ஆனோடனே ஆம்னி பஸ்ஸஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எஸ்ஆர் டிராவல்ஸ். ஹைதராபாத்க்கு, பெங்களூருக்கெல்லாம் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் இங்க இருந்து. மக்களே பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து கோவா போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தால, கோவால இருக்கிற மப்பாசாங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. இது வந்து பாகல்கோட்டையில இருந்து பிலாகி அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ். இது கோவா போற பஸ். இன்டர்ஸ்டேட் சர்வீஸ் கர்நாடகா டு கோவா. வானம் சும்மா மின்னல் வெட்டிட்டு இருக்குங்க. நானும் எப்ப வேணாலும் மழை வரும்னு பாத்துட்டு இருக்கேன். மின்னல் மட்டும் வெட்டுது, லைட்டா தூறல் போடுது. பெரிய லெவலுக்கு இன்னும் வரல. நைட் நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன். மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னால, நியூ சர்வோதயா டீலக்ஸ், அங்கதான் சாப்பிட போறோம். பியூர் வெஜ் ஹோட்டல். நமக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒரு பியூர் வெஜ் ஹோட்டலான்னு இருக்கான்னு பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் வேலையே. உடுப்பி ஹோட்டல். ஆஹா, சேர் எல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க, தீந்துருச்சு போலங்க. சரி, வேற ஏதாவது பார்ப்போம். வேற வழி இல்லை, என்ன செய்யறது? மக்களே நமக்கு உடுப்பி ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி பரவாயில்லைங்க. ஹோட்டல் நியூ ஆராதனா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. போத் சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் கிடைக்குமா. அதுவும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே இன்னைக்கு ஆராதனா ரெஸ்டாரண்ட் தான் நம்ம சேவியருங்க. நல்லா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லா ஃபுட்டும் அவைலபிளா இருக்கு. ரொம்ப நாளா ரொட்டி டால் சாப்பிடணும்னு ஆசை. சரி, ஓகே, இன்னைக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. பாகல்கோட்டால ஆராதனா ரெஸ்டாரண்ட்ல ரொட்டி வித் தால் பாலக் சாப்பிட போறோம்.
நம்ம ஆர்டர் வந்துருச்சுங்க. தால் பாலக், கேர்டு, 2 தந்தூரி ரொட்டி. எம்மியா இருக்கு, ஹாட் அண்ட் பைப்பிங்கா. மழை தூர்றக்கும் அதுக்கும் வாங்க சாப்பிடுவோம். மக்களே நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. பட் ஆனா இன்னும் புயல் காத்து ஓயற மாதிரி இல்ல, அடிச்சு தாக்கிட்டு இருக்கு மின்னலும் காத்துமா. மழை மட்டும் ஜோரா வரமாட்டேங்குது, லைட்டா தூரிட்டு போயிடுச்சு. மக்களே பாகல்கோட்டையில இருந்து கோவாக்கு அடுத்தடுத்து பஸ் வந்துட்டே இருக்குங்க. பப்பாசா பஸ் பார்த்தோம்ல, இப்ப வந்து வாஸ்கோ பஸ் வந்திருக்குங்க. பாகல்கோட்டை பெலகாவி வழியா வாஸ்கோட காமா வரைக்கும் போற பஸ்ஸுங்க. செம்ம கனெக்டிவிட்டி பாகல்கோட்டையில இருந்து கோவாக்கு. பெலகாவி ரூட்ல போற பஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து கோவா போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புது. மக்களே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து பல்லக்கி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புதுங்க. இது NWKRTCயோட பல்லக்கி பஸ்ஸஸ். KSRTC வந்து மெயின் ஆர்கனைசேஷன், NWKRTC KKRTC எல்லாம் வந்து சப்டிவிஷன்ஸ். நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ். அந்த பக்கம் இன்னொரு NWKRTC பிரீமியம் பஸ் நிக்குது, அதுவும் பெங்களூர் தான் நினைக்கிறேன். மக்களே இது ஹைதராபாத் போற NWKRTC நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கு 2 பக்கத்துல நிக்குது பாத்தீங்களா. கர்நாடகா கேபிட்டல் கொன்னு, தெலுங்கானா கேபிட்டல் கொன்னு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து ஹைதராபாத் மார்க்கத்துல போற பஸ்ஸஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து பெங்களூர் மார்க்கமா போற பஸ்ஸஸ். பல்லக்கி எடுத்துட்டாரு பெங்களூருக்கு. நல்ல மழை பெஞ்சங்காட்டி இன்னைக்கு ஃபுல்லா சேராயிடுச்சு போல. இல்லாட்டி KSRTC கர்நாடகா பஸ்ஸஸ் எல்லாம் கிளீனா வரும். அழகா லிவரி போட்டிருக்காங்க பாருங்களா, பல்லக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி. தீம் பேஸ்ட் பல்லக்கி பஸ்ஸஸ் கிளம்பிட்டான். நான் ஏசி ஸ்லீப்பர் பாகல்கோட்டை டு பெங்களூரு அரௌண்ட் 8:30 கிளம்புதுங்க. இது நார்மல் NWKRTC, நம்ம TNSTC பஸ்ஸஸ் மாதிரி. இதுவும் எதர் பெங்களூரா இருக்கும் இல்ல ஹைதராபாத்தா இருக்கும். மக்களே மார்னிங் 5 o'clock நம்ம பாகல்கோட்டை ட்ரிப் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. 5 மணிக்கு பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்குன்னு நம்ம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. பட் வெளியே உங்களுக்கு இந்த டைமுக்கும் வந்து ஆட்டோஸு, டீ ஷாப்ஸு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது பாருங்க. வெளியே கடைங்க 2-3 டீ கடைங்க இருக்கு. அங்கே ஒரு டீ ஷாப் இருக்கு, இங்கே ஒரு டீ ஷாப் இருக்கு. ஸோ நமக்கு 5:45க்கு இங்கிருந்து மைசூர் போகிற பஸ் இருக்குங்க. அது வந்து ஹொஸ்பேட் வழியாக போகும். நம்ம ஹொஸ்பேட் போயிட்டு அங்கேருந்து பெங்களூர் போக போகிறோம். இன்னும் வந்து ஒரு 40 minutes இருக்கு பஸ் வர்றதுக்கு. மக்களே பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்தாச்சுங்க. காலங்காத்தால 5-5:15க்கும் எத்தனை மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற டைம் இல்ல, லைனா நின்றுட்டு இருக்கு எல்லா பஸ்ஸஸும் பிளாட்ஃபார்ம்ஸ்ல. நமக்கு மைசூர் போற பஸ் எதுன்னு தெரியல, மோஸ்ட்லி இதாக தான் இருக்கும். ஏன்னா ஹொஸ்பேட் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் கிளம்புற மாதிரி போட்டிருக்காங்க. பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து கிளம்புது. செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வந்து ஹொசூருங்கிற பாருங்க, ஹொஸ்பேட்டு, சித்ரதுர்கா இங்கெல்லாம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் கிளம்புது. ஹொஸ்பேட், பல்லாரி, சித்ரதுர்கா, தும்கூர், பெங்களூர், மைசூர். ஸோ மோஸ்ட்லி இந்த பஸ்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே நம்ம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, சுற்றி இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸு, சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், பக்கத்தில் இருக்கிற பாகல்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து பாகல்கோட்டை வந்துட்டு இங்கேருந்து பாதாமி போகணும், பனசங்கரி, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கூடல் சங்கமா இங்கெல்லாம் போகணும்னு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாகல்கோட்டையில் ஸ்டே பண்ணுறதுக்கு லோக்கல் பஸ் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஆட்டோஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும், எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers from பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.